ராயல் கியூ போட்டில் கொயின் டவுன் ஆயினா பேக்கப்புக்கு அமௌண்ட் போட்டு அந்த கொயினை மேலே எடுக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாராம். அது உண்மையானு சொல்லி கேட்டுக்கிறாரு. எல்லா கொயினுக்குமே அது உண்மை இல்லை ஏன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க. ராயல் கியூங்கிறது அனைவனால் தெரியாத ஆட்களுக்கு சொல்லிக்கிறேன். ராயல் கியூங்கிறது ஒரு ட்ரேடிங் போட் உண்டு. ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஸ்பாட் ட்ரேடிங் போட் உண்டு. இந்த போட்டில் இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசின்னு சொல்கிறேன். ப்ளஸ் இந்த போட்டில் 3 வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. முதலாவது ஸ்ட்ராட்டஜி வால் வேர் ஹவுஸ் மூட், அடுத்தது சப்இன் மூட், ரியல் டைம் செட்டில்மெண்ட். வால் வேர் ஹவுஸ் மூடை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த 3 ஸ்ட்ராட்டஜி முதலாவது என்ன செய்யணும்னா அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் என்ன ஸ்ட்ராட்டஜின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாவிக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ வால் வேர் ஹவுஸ் மூடை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு கொயின் ஒன்று ட்ரேட் எடுப்பீங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால் மார்க்கெட் வாங்கும் ஒரு இடத்த வாங்கி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி செட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திரும்ப வாங்கி முதலாவது வாங்கின இடம் ரெண்டாவது வாங்கின இடம் ரெண்டையும் எவரேஜ் பண்ணும். திரும்ப மூணாவது இன்னும் மார்க்கெட் கீழே வரணுன்னா திரும்ப மூணாவதாகவும் ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த 3ஐயும் மொத்தமாக சேர்த்து எவரேஜ் பண்ணும். திரும்பியும் மார்க்கெட் கீழே வரும்னு சொன்னால் 4 இடத்த வாங்கி திரும்ப எவரேஜ் பண்ணும். இப்படி கீழே வாங்குற எல்லாத்தையுமே எவரேஜ் பண்ணி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். ஸோ மொத்தமாகவே இது என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை எவ்வளோ தெரிக்கும், அதாவது எவ்வளோ குறைச்சி கொண்டு வருதோ அதை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ நீங்கள் மேலே வாங்கின இடத்துல இருந்து ஓகே பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளேயோ இப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் கிராஷ்லேயோ மாட்டிட்டிங்கன்னா திரும்ப புல் மார்க்கெட் வர வரையும் இல்லாட்டி அந்த மார்க்கெட் கிராஷ்லேருந்து அந்த காயின் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வராது. கண்டினியூஸாக அதை என்ன செய்ய அவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ராயல் கியூ போட் ஆரம்பித்து அதாவது வந்த காலத்துலேருந்தே நான் ராயல் கியூ போட்டில் நான் ஜாயின் பண்ணி இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வால் வேர் ஹவுஸ் மூட் மட்டும்தான் இருந்துச்சு. அநேகமாக நாங்கள் ராயல் கியூ போட் கனெக்ட் பண்ணினாக்கள் கொஞ்சம் காலத்தில் அது மார்க்கெட் கீழே போனோடனே ப்ராஃபிட் எடுக்காது. அப்போ நிறைய பேர் பார்த்து இருந்தோடனே நிறைய பேர் அந்த பொட்டை விட்டு வெளியால் போனாங்க. நல்ல கூடுதலான அளவு இது மார்ஜின் கால்களுக்கு அமௌண்ட் வச்சுருந்தாக்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக நிறைய கொயினை வாங்கி அதை என்ட்ரி பாயிண்ட்டை குறைச்சி ப்ராஃபிட் எடுத்துக்கி சின்ன அமௌண்ட்டில் போட் கனெக்ட் பண்ணினாக்கள் ஒரு 2-3 மார்ஜின் கால் வச்சாக்களுக்கெல்லாம் பட் 3வது கால்லே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு கீழே எவ்வளோ போனாலும் எவரேஜ் பண்ணாது. அப்போ அந்த என்ட்ரி பாயிண்ட்டு குறைக்காது. அப்போ திரும்ப அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே வர வரையும் கனகாலமாக வெயிட் பண்ண வேண்டியிருந்தீங்க. அதுக்கு பிறகு அடிஷனல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் சப்இன் மூடுன்னு சொல்லி. இந்த சப்இன் மூடு என்ன பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் மேலே வாங்கிட்டீங்க, கீழே வந்தது பிறகு கீழே வாங்குற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். மேலே மொத்தமாக எவரேஜ் பண்ணாமல் தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக கீழே இப்படி விற்று எடுத்து அதில் வார ப்ராஃபிட் எடுத்து மேலே டொப்பில் வாங்கினதை என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வாங்கி விற்கிற இந்த ஸ்டெப்புகளுக்கு அதாவது மார்ஜின் கோலில் கீழே வந்து வாங்கி விற்கிற ஸ்டெப்புகள ப்ராஃபிட்டை எடுத்து மேலே இருக்கிற எவரேஜ் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிற தான் பாவிக்குமே தவிர ப்ராஃபிட்டாக தர மாட்டேங்கி. அதனாலேயும் ப்ராஃபிட் டிலே ஆகிறதால நிறைய பேர் மார்க்கெட்டை அதாவது ராயல் கியூவை விட்டுட்டு வெளியில் போனாங்க. அதுக்கு பிறகு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. ராயல் கியூ சப்இன் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் சொல்லி. இந்த ரியல் டைம் செட்டில்மெண்ட் என்னென்னா மார்க்கெட் படத்தை வாங்குது, மேலே போன ஒரு பிரச்சனையும் இல்லை, கீழே வந்ததுன்னு சொன்னால் கீழே வாங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி விற்கும். அப்படி வாங்கி எடுக்கிற ப்ராஃபிட்டை உங்களுக்கே தர மாதிரி. ஸோ இந்த மேலே வாங்கி இன்னதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். திரும்ப மார்க்கெட் மேலே போய் அதாவது முதலாவது எங்கே வாங்கினிக்கோ அவர்கிட்ட மேலே போய் அதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு மொத்தமாக மேலே வாங்கின எல்லாத்தையும் விற்கும். அப்படி இல்லாட்டி மேலே வாங்கின எல்லாத்தையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்கின விற்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ அநேகமான நாட்கள போட்டு எதில் ரன் ஆகுதுன்னு சொன்னால் மார்ட்டிங்கல் சப்இன் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட்டில் தான் இப்போ அநேகமான நாட்கள் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு கீழே அதாவது மார்க்கெட் கீழே இறங்கினாலும் கீழே வாங்கி விற்கிறதுலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அது உங்களோட அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டில் மேலே டொப்பில் வாங்கின காயினை கீழே இறக்குறதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் மேலே வாங்கினது மேலே அப்படியே நீங்கள் கனாலது ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவர் கேட்டுக்கிற கொஷன் என்னென்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் அந்த ஒரு காயின் இந்த கீழே போனீங்கன்னா நம்ம பேக்கப்புக்கு நிறைய அமௌண்ட் வச்சா மேலே அதாவது நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை விட்டு எவரேஜ் பண்ணி எடுக்கலாம் தானே அப்படி சொல்கிறாங்க. அது உண்மையான கேட்டிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மை 1-2 காயினுக்கு தான், அநேகமான காயினுக்கு இது உண்மை இல்லை. இப்போ மார்க்கெட்டில் ஒரு காயின் இப்போ 10% மரங்குன்னு சொன்னால் திரும்ப அதை அந்த இடத்துக்கு அந்த பிளேஸுக்கு கொண்டு வரதுக்கு அந்த காயின் 20% பம்ப் ஆகணும். அதே இது உங்களோட காயின் 50% மரங்கிட்டுன்னு சொன்னால் அந்த காயின் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அதாவது நீங்கள் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 100% பம்ப் ஆகணும்.
இதே இது ஒரு காயின் 100% இறங்கிட்டுன்னு சொன்னால் அந்த காயின் 200% பம்ப் ஆகணும். அதாவது அந்த காயின் ப்ரைஸ் ஆல்ரெடி இருந்த இடம் 2 மடங்கு பம்ப் ஆகினா மட்டும்தான் நீங்கள் எவரேஜ், அதாவது நீங்கள் என்ட்ரி எடுத்த அந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ புல் மார்க்கெட்டில் இல்லாட்டி மார்க்கெட் மேலே போகிற நார்மல் கண்டிஷனில் இருக்கிற காயின்கள் அநேகமானது பிஎம் மார்க்கெட்டுக்குள்ள இல்லாட்டி மார்க்கெட் கிரேஷுக்குள்ளே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக அடி வாங்கும். லைக் 50லேருந்து 80, 90, 99% சில காயின் மைனஸில் போகும். அப்படி மைனஸில் போகிற காயின் எல்லாமே மேலே ரீகவர் ஆகி வந்துருமான்னு கேட்டால் இல்லை. இதுதான் உண்மை. இதை நிறைய ராயல் கியூப் பட் செஞ்சு கொடுத்துட்டுக்கிறார்கள். இதை பப்ளிக்காக இதை சொல்ல மாட்டாங்க. இப்போ ராயல் கியூப் பட்டை நான் கனெக்ட் பண்ணக்குள்ளே லாஸ்ட் 2021 புல் மார்க்கெட்டில் வச்சு நான் கனெக்ட் பண்ணினேன். அந்த டைமில் நான் எல்லா காயினையுமே நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அப்படி கனெக்ட் பண்ணின காயின்களில் சில காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு -90லேருந்து 99% வரையும் சில காயின்கள் இப்போயும் மைனஸில் இருக்குது, இன்னும் ரீகவர் ஆகாமல். ஆனால் எல்லா காயினுமே எப்படி ரீகவர் ஆகாமல் இருக்குமான்ட்டா இல்லை. பிட்காயின், எத்தூரியம் போன்ற காயின் எல்லாம் இறங்குறாலும் ஒரு 40-50% இறங்கும், திரும்ப குயிக்காகவே ரீகவர் ஆகி மேலே வந்துடும். ஆனால் வேறு காயின்கள், அதாவது சின்ன ஆல் காயின்களில் நீங்கள் ட்ரேட் பண்ண போவீங்கன்னா அது இறங்கும்னு சொன்னால் பயங்கரமாக இறங்கும், திரும்ப ரீகவர் ஆகுது, பயங்கர காலம் எடுக்கும். ஆனால் புல் மார்க்கெட்டில் நிறைய ப்ராஃபிட் தர காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி என்ன குட்டி குட்டி ஆல் காயின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் தரும். என்ன பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். பிட்காயின், எத்தூரியம்னா பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஆனால் அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இல்லாட்டி கீழே டம்ப் ஆகக்குள்ளே பெரிய அளவில் மைனஸில் போகாது, ஓரளவு தான் போகும். அதனால் நீங்கள் சேஃப். ஸோ இவர் சொல்லியிருக்கிறதுக்குரிய ஆன்சர் என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லைங்கிறதுல இருக்குது. நீங்கள் சப்மிட் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் லைக் உங்களோட அமௌண்ட் ரீகவர் ஆகி அது என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போகவே மாட்டிக்கு. ஆனால் நீங்கள் சப்மிட் மூட் போட்டு அப்படிலாட்டி வேர்ல்ட் வேர் ஹவுஸ் மூட் போட்டிருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை குறைச்சிட்டு வரும். ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுத்த காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காயின் திரும்ப மேலே பம்பாடி அந்த ப்ரொஜெக்ட் நல்ல ப்ரொஜெக்ட் இல்லாட்டி நீங்கள் மைனஸில் போனாதான் கடைசி வரைக்கும் நீங்கள் மைனஸில் வச்சுருக்கீங்கன்னா நம்மள நட்டத்தில் விற்றுட்டு வெளியில் வரணும். ஸோ ராயல் கியூப் போர்ட் கனெக்ட் பண்ணுறாங்க, தயவு செய்து இந்த விஷயங்களை சரியாக வழங்கப்படுத்தி கனெக்ட் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் மறைச்சி கொமிஷனுக்காக இதெல்லாம் மறைச்சி விஷயங்களை செய்யாதீங்க. ராயல் கியூப் போர்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிட்காயினை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். பிட்காயினை தவிர வேறு எந்த காயினையும் கனெக்ட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏண்டா சின்ன கரெக்ஷனுக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா 4, 5 மேக்ஸிமம் 10-20% கீழே இறங்கும் சின்ன கரெக்ஷனுகள். ஆனால் அல்காயின் பார்த்தீங்கன்னா 30, 40, 50 ஒன் ஷாட்டில் ஒரு நாளில் 30, 50, 60% கீழே இறங்கும். அதுலேயும் மற்ற காயின்கள்லாம் ஒவ்வொரு காயின் இப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது. அவங்களோட ப்ரொஜெக்டில் நடக்கிற சின்ன சின்ன ஹேக்குகள், சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள், உள்ளுக்கு டீமுக்குள்ளே சண்டை, டீமுக்குள்ளே பிரச்சனை, டீமுக்குள்ளே என்னென்ன ஈஸி இல்லாட்டி அவங்க உண்மையாக சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் அவ்வளோ ஒரு விவரத்தான ப்ராப்ளம் இல்லை, சும்மா ஒரு கிமிக். இது மாதிரி நிறைய பிரச்சனை ஒரு கிரிப்டோ பின்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஃபுல்லாக மைனஸில் போனீங்கன்னா திரும்ப மேலே எடுத்துகிட்டு வர்றது 1000ல் ஒரு காயினுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த 1000ல் ஒரு காயினா உங்களோட காயின் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஸோ நீங்கள் ராயல் கியூப் போர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா தயவு செய்து பிட்காயினை தவிர வேறு எதையுமே கனெக்ட் பண்ணாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நம்பாட்டி நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் இல்லாட்டி கரெக்ஷனில் கவலைப்படுவீங்க. ப்ளஸ் எங்கள் HBU கன்சல்டன்சியால் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் 100% ஃப்ரீ. இதில் எப்படி பிட்காயின்ஸ் வாங்குற விற்கிற ஸ்டோவர்னு சொல்லி பேசிக் விஷயங்களை ஃப்ரீயாக டீச் பண்ணிக்க. அடுத்து எங்கள்கிட்ட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக்லேருந்து 14 வரையில் எப்படி மணி மேக் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே டீச் பண்ணிக்க. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் எல்லாம். அதே பொட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் API மூலம் கனெக்ட் பண்ணுற பெஸ்ட்டான பொட்டுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் டீச் பண்ணிக்க. இது சம்மந்தமான ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம மேலே அதே டீட்டெயில்ஸ் தரோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் ராயல் கியூப் போர்ட் கனெக்ட் பண்ணீங்களா இல்லாட்டி வேறு போர்ட்டில் கனெக்ட் பண்ணீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.